ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சேவகஞ்செட்டி. பேக் டு த ஃபார்ம். இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி போன் உள்ள சிக்கனாக வாங்கிக்கோங்க, அதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சீரகம், சோம்பு அண்ட் மிளகு, உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. நவ் ஆட் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். 3 கரண்டி இல்லை உங்களுக்கு வேணும்னா 4 கரண்டி கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு அந்த ஹோல் ஸ்பைசஸ் பிடிக்காது, அதனால நான் இது மட்டும் சேர்க்குறேன். இப்போது சாப்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க until ஆனியன் டர்ன்ஸ் கோல்டன் ப்ரௌன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடுங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம், பட் அது இந்தளவு டேஸ்ட் கொடுக்காது. இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல அரோமாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துடுங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. ஸ்மெல்லு பயங்கரமாக தூக்குது. இப்போ தண்ணி சேர்த்துடுங்க. சிக்கன் வேகணும். சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பெப்பர் சிக்கன் கிரேவி.